ரோகிணி கண்ணு, உன்னை அவமானப்படுத்தி வெளில துரத்துன அந்த குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு நான் கடைசியாக ஒரு யோசனை சொன்னேன்ல, அந்த யோசனைப்படி எல்லாமே சரியாக நடக்க போகுது. நாளை காலைல 11 மணிக்கு நான் அங்கே போகிறேன், நீ அந்த வீட்டுக்கு வரியா என்ன அப்படின்னு வந்து கேட்ட உடனே, ஆண்டி நான் வராமல் எப்படி ஆண்டி, நான் கண்டிப்பாக வரேன். என்னை சாட்டையில் அடித்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாச்சும் என் மேலே பாசமாக வச்சுருந்தான் மனோஜ். அவன் மனசில் ஒரு சின்ன காதல் ஏக்கம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் மொத்தமாக என் அத்தையும் அந்த முத்தும் மீனாவும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. நாளை காலையில் வரேன், அவங்க அவமானப்படுறது, அதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. எந்த வீடு தன்னோடதுன்னு சொன்னாங்களோ, என் வீடு எங்கள் அப்பா எழுதி கொடுத்த வீடுன்னு சொன்னாங்களோ, அந்த வீடு கைமீறி போகிறத பார்க்க தானே போகிறேன் நான். அப்படிங்கும் போது அதில் சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருந்துச்சு, அதுவும் கரெக்டாக நடந்துருச்சு. நாளைக்கு பாரு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. இந்த ப்ரெடிக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ டேய், இந்த ஹியரிங்க்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும், அதே சமயத்தில் நீ உன் வேலையும் வந்து ஒழுங்காக பாரு. ஏற்கனவே நிறைய அவமானங்கள், இந்த பக்கம் ஒரு வேன் வாங்கிட்டான் இப்போ இந்த இவன் முத்து, அது இல்லாமல் ஏற்கனவே 2 கார் வச்சுருக்கான். இந்த மீனாவுக்கும் கடை ஒன்று போட்டா, இந்த பக்கம் வண்டியில் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இது இல்லாமல் ஏதோ இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறலாம் பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் வளர்ந்து அதுங்க நிறைய காசு கொடுக்குது. ஏற்கனவே ஒன்னால தான் கடன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக பார்த்துக்கடா மனோஜ் அப்படிங்கும் போதே, அம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேம்மா, கடையில் தான் இப்போ ஒழுங்காக முன்ன மாதிரி இருக்க முடியல, எனக்கு அங்கே போனாலுமே நிம்மதி இல்லாமலே இருக்குமா, இங்கேயும் தனியாக வேற என்ன ஹாலில் தூங்க சொல்கிறீங்க, ஏசி இல்லாமல் தூங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு மனோஜ். எனக்கு புரியுதுடா, விடு, சீக்கிரமாகவே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், பண்ணி வச்சா அந்த வீட்டை அந்த ரூமை உனக்கு கொடுத்துட்றேன். இது என் வீடு, என் வீட்டில் இந்த மீனாவும் முத்து இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, அதுங்களை முதல்ல துரத்தி விடுறதுக்கு ஏதாவது ஒரு புது பிளான் போடணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மீனா காஃபி எடுத்துட்டு வராங்க. வந்து காஃபியை குடிச்சிட்டு, என்னது காஃபியில் இவ்வளோ சக்கரை வந்து கம்மியாக இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எனக்கு என்ன சக்கரை வியாதியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை வச்சுட்டே தான் இருக்கா, இவ்வளோ அந்த வீட்டில் இருக்கா, ஆனால் வந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டியவங்கலாம் இல்லை, என் பிள்ளைக்கும் ஒரு பொண்ணு இல்லாமல் போச்சு அப்படின்னு புலம்ப. உடனே எதுக்கத்தை இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பேசுறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு நீ இருக்கிறதே அந்த வீட்டில் பிடிக்கல, இதை உன்ட்ட எத்தனை தடவை சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே டக்குன்னு கண்ணெல்லாம் கலங்கிடுது. கலங்கின உடனே வந்து, ஏன் மீனா நீயும் அவங்க இவ்வளோ பேசுகிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்க, திருப்பி கொடுத்துட்டு போகும் மீனா அப்படிங்கிறாரு முத்து. ஓ, திருப்பி கொடுத்துருவாளா அப்படின்னா, எனக்கு கொடுக்க தெரியாமலாம் இல்லைங்க, இதே வந்து உங்கள் அம்மாவா இல்லாமல் வேற யாராவது இருந்தால் நான் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு முறைச்சு மீனா உள்ளார போயிடுறாங்க. போன உடனே அப்படியே முறைச்சி விஜயா பார்க்கும் பொழுதே வந்து, மறந்துடாதீங்கம்மா, ஏற்கனவே ஒரு தடவை ஸ்ருதி முகத்தில் வந்து ஏதோ ஒரு ரவுடிங்கெல்லாம் அனுப்பிவிட்டானே, அப்போ கல்லை விட்டு அடித்ததும் இதே மீனா தான். உங்களை அடிக்க வந்த ஒரு பொண்ணை வந்து கையை பிடிச்சி தடுத்து நிறுத்து பலார்னு விட்டது இதே மீனா தான். அங்கே அடிக்க தெரிஞ்சவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னடா அடிச்சிருவா என்ன அப்படின்னு விஜயா கேட்க, அவள்லாம் முதல்ல அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ, ஒரு பூவிக்கிறவ என் வீட்டில் இருக்கிறதா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, மா உங்கள் வீடுன்னு சும்மா ஆடாதீங்கம்மா அப்படின்னு வந்துட்டு எவ்வளோ உதவி பண்ணான். நான் கூட இந்த மனோஜுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அவள் தான் அப்பா வருத்தப்படுவாங்க, அத்தை பாவம் அப்படி இப்படி ஏதோ பேசி கடைசியில் வந்து கூட்டு போய் இந்த மனோஜ் விஷயத்தை சரி பண்ணி விட்டா. அப்படின்னா என்னதை பேச சரி பண்ணி விட்டா, என்ன டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தாளா அப்படின்னா, அவள் டிவோர்ஸே வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு மனசு வந்து கேட்காதுமா, அவளை குறை தான் சொல்லுவீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாசலில் யாரோ 2 வண்டி நிற்கிற சவுண்டு கேட்குது. என்ன 2-3 வண்டி நிற்குது அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்காக பால்கனிக்கு முத்து போகிறாரு. போகும்பொழுதே சும்மா ஓவராக தான் பண்ணுவானுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்டாக அண்ணாமலை வெளில வராரு. வெளில வந்து என்ன சத்தம் அப்படின்னா, உங்கள் ஆசை மருமகளும் மகனும் பண்ணுற வேலை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, மாஸ்டர் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. குரல் கேட்டுனா திரும்பி பார்த்தா வந்து சிந்தாமணி நிற்கிறாங்க. வாங்க சிந்தாமணி அப்படிங்கும் போது இந்த பக்கம் அண்ணாமலை முகம் மாறும் பொழுது சிந்தாமணி முதல்ல உள்ளார வராங்க. அடுத்து அந்த கோட் சூட் போட்டு அந்த ஃபினான்ஷியரும் உள்ளார வரார். உள்ளார வரதை பார்க்கும் பொழுதே வந்து பார்த்தா இன்னும் 2 போலீஸ்காரங்க வேற வந்து நிற்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 ஆட்கள் அடியாள் மாதிரி எல்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே, என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க, என்னாச்சு சிந்தாமணி, இவர் ஏன் சாரு அப்படிங்கும் போது, உட்காருங்க பேசலாம் அப்படின்ட்டு, காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, மீனா காஃபி எடுத்து வா, 2 காஃபி எடுத்து வா அப்படின்னு நல்லா ஒழுங்காக சர்க்கரையை போட்டு எடுத்து வா அப்படின்னு அவங்க காஃபி எடுத்து வராங்க. போலீஸ்லாம் வந்திருக்காங்க, அது வேற ஒரு விஷயம் மாஸ்டர், அதுக்காக தான் இங்கே வந்தோம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்க, என்ன பேக் பண்ணிட்டீங்களா, என்ன சொன்னது ஞாபகத்தில் இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து, இல்லை நாங்கள் முன்னாடி மெயிலெலாம் அனுப்பிட்டோமே மாஸ்டர், 2 மாதமாக வந்து வார வட்டிக்கு தான் வாங்கியிருக்கீங்க, 3 வாரமாக தொடர்ந்து வட்டி பணம் கொடுக்கலன்னா வந்து இடத்த நாங்கள் ஆக்குபை பண்ணிட்டு அந்த இடத்த வாடகைக்கு விட்டுருவோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த விஷயம்தான் அப்படின்னு. எந்த இடத்த எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சிந்தாமணி அப்படின்னா, விஜயா அப்படிங்கிறாங்க. விஜயாவா, அதானே உங்கள் பேர்,
இல்லை நாங்கள் தெளிவாக ஒரு மெயில் அனுப்பியிருந்தோம்ல அப்படிங்கும் போது என்ன மெயில் அப்படின்னா கம்பெனி மெயில் தான், கம்பெனி அட்ரஸ் தானே கொடுத்துருந்தீங்க, அது பேரில் தானே கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு வந்து என்னடா மெயில் என்ன அப்படின்னா மெயிலுன்னு உள்ளார போய் பார்க்குறாரு, எந்த மெயிலையுமே காணாம் முதல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு இது ஏன் பர்சனல் மெயிலு, இந்த கம்பெனி மெயிலுக்குள்ளே போய் பார்க்குறேன், அதை நான் லாகினே பண்ணலையா அப்படின்னு எடுத்து லாகின் பண்ணி பார்த்தா அதில் 3 ரிமைண்டர் இருக்குது. ரிமைண்டரில் போட்டு வந்து பணம் கொடுக்கலன்னு 3 வாரமாக பணம் அதுவே ஆட்டோவாக போகிற மாதிரி தான்மா எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தேன், பணம் கூட குறைஞ்சிச்சே அப்படின்னு வந்து இவர் சொல்லும் பொழுதே அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் உள்ளார வராங்க. வந்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்தது நீங்கள் எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்குது, 3 வாரமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்காதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி தான் போகணும், அவங்க வீட்டை வாடகைக்கு விட போகிறாங்க அப்படின்னா யார் வீட்டை யார் வாடகைக்கு விடுறது அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து அது எங்கள் அம்மா அப்பா வீடு அப்படின்னா அது பாருங்க அவங்க 2 பேரும் தானே கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரா? எங்கள் அப்பா இப்போ கையெழுத்து போட்டார், இவங்கள்ட்ட இப்போ நாங்கள் கடன் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது வந்து உங்கள் அப்பா தான் கையெழுத்து போட்டிருக்காரு, ஏதோ பத்திரம் இருக்கே பத்திரத்தோட காப்பி சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது விஜயாவும் இந்த பக்கம் மனோஜும் திருன்னு முடிக்கிறாங்க. கரெக்டாக இப்போ ரோகிணி உள்ளார வராங்க. ரோகிணி உள்ளார வந்தோன்னா வந்து இப்போ தம்பி நாங்கள் பக்கத்தில் இன்னொரு கேஸ் விஷயமா விசாரிச்சு வருவோம், வாரத்துக்குள்ளார உங்கள் வீட்டில் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு வந்து கிளம்பி அந்த பக்கம் போலீஸ் போகணுன்னா என்ன சிந்தாமணி இது அப்படின்னா அந்த பாருங்க மாஸ்டர் நம்ம பழக்கம் வேற பிஸ்னஸ் வேற, தெளிவாக எழுதி கொடுத்தாச்சு அப்படிங்கும் போது ரோகிணி உள்ளார வராங்க. அவங்க உள்ளார போலீஸ்காரங்க போக ரோகிணி உள்ளார வரதை பார்த்து இவங்கெல்லாம் ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது என்ன ஆண்டி நான் அந்த வீட்டுக்கு வருவேன், மனோஜோட ஒய்ஃபாக இருப்பேன் நான் சொன்ன போதெல்லாம் நீங்கள் கேட்கல, நீ வீட்டுக்கு வரக்கூடாது, இது ஏன் வீடு நீங்கள் இப்போ உங்கள் வீடு கூட இல்லையாமே அப்படின்னு வந்து சிரிக்கும் பொழுது தான் அப்படியே நமக்கு இப்போ அடுத்து என்ன நடந்துச்சுன்னு காமிச்சா இப்போ வந்து மனோஜோட கடைக்கு இவங்க ஷோரூமுக்கு போகும் பொழுதே அப்படியே அந்த ஃபோனை வாங்கி அந்த ஃபோனில் இருந்து அந்த மெயிலை வந்து லாக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் கம்பெனி அக்கௌண்ட்டில் இருந்து டைரெக்டாக அந்த ஃபினான்ஷியர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிற மாதிரி இருந்ததில் அந்த ஃபினான்ஷியர் அக்கௌண்ட் நம்பரை மாற்றி அதை வந்து வேறு அக்கௌண்ட் நம்பராக மாற்றி விட்டதுக்கப்புறமா தான் அவங்க அனுப்புகிற பணம் அந்த ஃபினான்ஷியருக்கு போகாத மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு இந்த ஒரு பக்கமும் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மெயிலும் வராமல் விட்டுருச்சு. மனோஜோ அதை பார்க்கவே இல்லை, ஏற்கனவே அவர் வேற பல குளறுபடிகள் இருந்ததுனால. இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ பணத்தையும் கட்டாதனால இப்போ என்னடா செய்யறதுன்னு இவங்க அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்க பொழுதே வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னா காலி பண்ணணும், நீங்களா ஜாமான்லாம் எடுத்து போயிட்டீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் அடுக்கி வச்ச மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம், இல்லை நம்ம பசங்க எடுத்தானுங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போடுறவானுங்க, அவங்க ஒழுங்காக வைக்க தெரியாது, அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லாத பசங்க அப்படிங்கும்போது என்னையா மிரட்டுறியா அப்படின்னு வந்து இந்த பக்கம் முத்து பேச, தம்பி நான் மிரட்டலாம் இல்லை, போலீஸ் இப்போ வந்துருவாங்க, இப்போ வரதுக்குள்ளார நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டா உங்களுக்கு சௌகரியம், இல்லைன்னா வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போக வேண்டியது இருக்கும், இப்போ ஒரு 3-4 பை எடுத்துருங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு ரூமை வேணா கொடுக்குறேன், அந்த ரூமில் உங்கள் ஜாமான்லாம் வச்சு பூட்டிட்டு வேணா சாவி எடுத்துட்டு போய்க்குங்க, இந்த அளவுக்கு நான் பண்ணுறதே பெருசு, 2 பெட்ரூம் சொல்லி நாங்கள் இப்போதைக்கு வாடகைக்கு விட்டுப்போம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே சிந்தாமணி அப்படிங்கும் போது மாஸ்டர் இந்த பாருங்க நான் வந்து விஜயான்னு கூப்பிடுறதுனால தான் நினச்சேன், சரி ஓகே உங்கள் மனசு ரொம்ப கோணக்கூடாதுன்னு மாஸ்டர்னே சொல்கிறத கேளுங்க, இதான் பிஸ்னஸ், இப்படி தான் நடந்துக்க முடியும், முதல்ல கிளம்புறீங்களா அப்படிங்கும் போதே ரோகிணி கெத்தா அப்படி பார்க்குறாங்க. பார்த்து என்ன ஆண்டி கிளம்புறீங்களாமே, இந்த வீட்டுக்கு யார் வாடகைக்கு வரப்போறா தெரியுமா, நான் தான் அப்படின்னு அதுக்காக சொன்ன உடனே ஷாக் ஆகி பார்க்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே இந்த ப்ரெடிக்ஷன் பற்றி கருத்தையும் சொல்லிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.